மனபாரத்தோடு உருக்கத்தோடு தனிமையோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக இந்த வெளியில உன்னை தேடி, மகளே உன்னை தேடி, மகனே உன்னை தேடி, உன்னை ஆற்ற, உன்னை தேற்ற இயேசு எங்களை அனுப்பி இருக்கிறார். அவர் வந்ததும், அவர் போனதும், அவர் மரித்ததும், உயிரோடு எழுந்ததும், வானத்தில் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டதும் அதெல்லாம் பூமியில் உள்ள மனுகுலத்துக்காகத்தான். விசுவாசிக்கிற உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தையும் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய இருதயத்தின் பாரத்தை யாருமே கேட்க நீ நினைச்சிருக்கிறியா? அப்படியா? உன்னை தேடிதான் நாங்க இந்த நாள்ல வந்திருக்கிறோம். உனக்காக இயேசு இருக்கிறார். மகளே, நீ கலங்காத. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. அவரை பத்தி சொல்ல போதாது, இந்த ஒரு நாள் போதாது, இந்த நாள் போதாது என்றபடிக்கு என் தேவன் செய்கிறார். மனுஷத்துல பேசினா தூக்கி தெரிவாங்க, நம்ம வியாதியில, விக்கனத்துல, பிரச்சனையில, பாடுகள்ல, கஷ்டத்துல நடத்துவாங்க. ஆனால் இயேசுவானவர் அப்படிப்பட்டவர் அல்லங்க. மனுஷர் முகத்தை பார்ப்பார்கள், ஆனால் இருதயத்தை பார்க்கிற இயேசுவானவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், சமாதானம், நிம்மதி என்ற சமாதானத்தை தந்தார், சுகத்தை தந்தார். அவர் நல்லவராக வேண்டிய வாழ்க்கையில இருக்கிறார். வாழ்க்கையில இயேசுவா அற்புதங்களை அடையாளங்களும் செய்ய பாத்திரமா இருக்கிறாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அன்பு தாங்க எங்களை இந்த நேரத்துல வீட்டுல உட்கார விடாம ஏறி அந்த அன்பு எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்குது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றாரு. எந்த வருத்தமோ பாரமோ சுமக்கிறவங்களா இருந்தாலும் இந்த ஒரு விசை இயேசுவை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார். நல்லவர் அவர் என்று ருசித்து பாருங்க. நாங்க ருசித்து பார்த்திருக்கிறோம். நீங்க வந்து ருசித்து பார்த்து அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மகிமையை கிருபை செய்வார். உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்க குடும்பத்தை எப்படி ஆசீர்வதித்தாரோ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கப்பா, நீ பாவத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார்.